ஓம் சாந்தி. இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாக இறை சக்திக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். என்னோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இப்போ நம்ம இன்றைக்கி ஞானோதயம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தியானம், யோக மார்க்கம் மற்றும் முக்தி, ஜீவன்முக்தி, சத்கதி அடைவதற்கான வழிமுறைகளை தெரிஞ்சு கொள்கிற ஒரு பொருட்டு நம்ம இணைஞ்சிருக்கோம். குருவும் சத்குருவுமாக இருக்கும் சிவபகவானுக்கு எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். இப்போ இறைவன் வந்துவிட்டார். அதாவது நமக்கு எத்தனையோ பாரவான்கள், எத்தனையோ ஒரு புத்தபிரான் போன்று நிறைய ரிஷி முனிவர்கள் நமக்கு இந்த முக்திக்கான ஞானத்தை எல்லாம் சத்கதி எப்படி அடையணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கலியுக கடைசியில் சிவபகவானே ஒருவரை அவர் வாய்மொழி மூலம் நமக்கு இதை சொல்லியிருக்கார். ஒரு வயோதிகர் வாய்மொழி மூலம் சொல்லியிருக்கார். 1936 இன்றைய கராச்சி இருக்கிற கராச்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பாகிஸ்தானில் இருக்கே, அந்த கராச்சியில் அவர் அவர் ஒரு வாய் மூலமாக சொன்னது சிவபகவான் சொன்ன வாக்கு. அது பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இனி காலம் செல்லாது, எனக்கு அதி சீக்கிரமே என்ன ஆகும் அப்படின்னா கலியுகம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் முடிஞ்சு சத்தியயுகம் அப்படிங்கிற ஒரு பொன்னான யுகம் வரப்படுது அப்படிங்கிறாரு. அப்போ அந்த புது யுகத்துக்காக இங்கே இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் தன்னை மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறாரு. எப்படி நம்ம ஒரு பயிர் செய்கிறோம் அப்படின்னா, ஒரு விளை நிலம் இருக்கு இல்லையா, விளை நிலம் இருக்குது, பயிர் செய்கிற அந்த வயல்வெளி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதை முன்னாடி அதை நம்ம அழகாக பதப்படுத்தி எல்லாம் பண்ணிவிட்டு, அப்போ அதில் நம்ம விதைகளை தெளிக்கிறோம் இல்லையா. ஒரு கூடை நெல், அரை மூட்டை நெல் அப்படி வச்சு தெளிப்பாங்க. அது ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதுபடியாக அவங்க செய்வாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அது அந்த மாதிரி அவங்க தூவும்போது அது என்ன பண்ணுறது அப்படின்னா பல மூட்டை நெல்களாக உருவாகும். ஒரு மாக்கு ஒரு மா அப்படிம்பாங்க அவங்க அந்த கணக்கில். கிராமத்தில் ஒரு மாக்கு 10 மேனிக்கு கண்டது, 12 மேனிக்கு கண்டது அப்படிலாம் சொல்லுவாங்க. போடுறது என்னமோ அரை மூட்டை நெல்லோ இல்லை ஒரு கூடை நெல்லோ. அந்த கூடைனா நம்ம வீட்டு கூடை இல்லை, அந்த வயல்வெளிக்குன்னு ஒரு கூடை இருக்கும். அது இத்தனை மரக்கால் பிடிக்கும் அப்படின்னு கணக்கு இருக்கும். அப்போ அந்த ஒரு கூடை நெல், அரை மூட்டை நெல்லை தூவரிச்சே பார்த்திங்கன்னா பல மூட்டை நெல் வர மாதிரி இந்த சத்தியோகம் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறது, வித்துக்களாக இந்த ஆன்மாக்கள் விதைக்கப்படுறது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி விதைக்கப்படும்போது எப்பயுமே விதை நெல் எப்படி இருக்கணும், சத்தானதாக இருக்க வேண்டும். ஏன்னா அப்போ தான் அந்த விதை நெல் நம்ம தூவும்போது தான் அது பயிராகி பல கதிர்களை கொடுத்து அப்படி பல 100 நெல்மணிகளை, ஒரு கதிரில் போனோன்னா ஒரு 100 நெல்மணி வரைக்கும் நம்ம மேலேயே கிடைக்கும். அதை அப்படி அந்த கனம் தாங்காமல் அந்த கதிர் அப்படி தலை குனிஞ்சிருக்கும், அந்தளவுக்கு கதிர்மணிகள் கிடைக்கும். அப்போ அந்த அளவுக்கான சத்துக்களான விதைகளை தான் தேர்ந்தெடுத்து இந்த சத்தியுகத்துக்கு வித்துக்களாக இந்த ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா, அந்த படைப்பு அது வித்திட போகிறது அப்படின்னு சொல்கிறார் அவர். அதனால் அதுக்காக அந்த ஆத்மாக்கள் தன்னை முன்னேற்றி கொள்ளணும் அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம சுய முன்னேற்றம் தான் உலக முன்னேற்றமாக ஆகும், சுய மாற்றமே உலக மாற்றமாகும் இல்லையா. அதனால் அவங்கவுங்க நம்ம சொந்தமாக திருந்தினாதான் ஒரு புதிய சமூகம் உருவாக முடியும். இப்போ உலகம் அப்படின்னு சொன்னால் பூமி அழிஞ்சிருமா, பூமி உடஞ்சிருமா, பூமிக்கு ஏதான ப்ராப்ளம் வந்துடுமா அப்படி நம்ம திங்க் பண்ணுறோம். ஆனால் உலகம் வேறு, பூமி வேறு. எர்த் அப்படிங்கிறது அது ஒரு கமாடிட்டி, ஒரு பொருள், ஒரு மண் தத்துவ பொருள். ஆனால் உலகம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு, சமூகங்கிறது ஒரு அமைப்பாக இருக்குது இல்லையா. நம்ம ஒரு கிராமம்னா எது கிராமம், அந்த மண் கிடையாது, அதில் இருக்கிற குடும்பம், அதில் இருக்கிற மனிதர்கள், அங்கே இருக்கிற ஒரு இனப்பிரிவுகளாக குலப்பிரிவுகளாக நம்ம இருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து தான் அது ஒரு கிராமம் அப்படின்னு இருக்குது. அப்படி தான் ஒரு டவுன், அப்படி தான் ஒரு இந்தியா அப்படின்னா அது அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி அந்த உலகம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் மாறப்போகிறது, புதியதான கான்செப்ட் மாறும். ஆனால் இந்த கமாடிட்டியான பூமி அப்படியே தான் இருக்கும். ஏன் இப்போ மாறப்போகிறது அப்படின்னா, நம்ம இந்த பூமி அப்படிங்கிற இந்த தத்துவம் இருக்குல்ல, ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம எவ்வளவு மேக்ஸிமம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க முடியுமோ,
எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ இந்த மாமியார் கொடுமை, மருமக மாமியாரை கொடுமைப்படுத்துறதெல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா. சில வீட்டுகள் அங்கேயும் இங்கேயுமா புருஷனும் கொஞ்சம் கொடுமைப்படுத்துகிற இதை நம்ம கேட்குறோம், பொண்டாட்டி கொடுமைன்னு கூட கேட்குறோம். அது மாதிரி இந்த பூமியை வந்து கொடுமைப்படுத்தி அதை வந்து நாஸ்டி, இனிமே பண்ண முடியாத அந்த தீவிரமான ஒரு நாஸ்டி பண்ணியாச்சு இல்லையா. எத்தனையோ அடி ஆழத்துக்கெல்லாம் துளைக்கிணறு போடுறோம், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், அதை கண்டுபிடிக்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி மனிதனோட ஆசை, பேராசை என்ன பண்ணுறதுன்னா இதில் என்னென்ன வளங்கள் இருக்கோ எல்லாமே நம்மளோட தான் ஆக்கிக்கணும் அப்படி ஒரு ஆசை அவனுக்கு. எல்லாத்தையும் தானே எடுத்து அரசாண்டு பல நூறாண்டு காலம் இங்கேயே வாழ்ந்து கோடிக்கணக்கான ஆண்டுகள், அவனுக்கு எத்தனை நூறாண்டு கொடுத்தாலும் அவனுக்கு போகாது. ஏன்னா அவனுக்கு நிறைய வாழ வேண்டிய ஒரு ஆசை அப்படிங்கிற அந்த ஒரு தீவிரத்தில் இருக்கான். அப்போ அவனுக்கு வந்து இதெல்லாம் பூமியெல்லாம் நல்லா நோண்டிக்கிண்டு எல்லாம் பண்ணி வச்சுருக்கான் இல்லையா. அப்போ அதனால இந்த பூமி வந்து இனிமேயும் தாங்காது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுச்சு. சொல்லுவோம் இல்லையா, மல்டிப்பிளாக ஆர்கானெல்லாம் போயிடுச்சுப்பா, இனிமேல் தாங்க மாட்டாங்க, நீங்கள் யார்கிட்ட வேணால் சொல்லிடுங்கிற மாதிரி இந்த பூமி அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையானது ரொம்ப துன்பத்தில் ஆளாகி ரொம்ப வீணாப்படுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும், நம்ம வீடே சொல்கிறோம் ஒரு கரையான் பிடிச்சிருச்சு, அங்கங்கே உதிர்ந்து விழுறதுன்னா என்ன பண்ணுறோம், சாமானெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு நம்ம வேற எங்கேயோ கொஞ்சம் 1 மாதம் 2 மாதம் நம்ம குடியிருந்துட்டு வீட்டை எப்படி பண்ணுறோம், புதுப்பிக்கிறோம் இல்லையா. அது மாதிரி இப்போ இந்த ஃபுல்லாக இருக்கிற இந்த உலகம் அப்படிங்கிற கான்செப்டை அழகாக வாஷ் அவுட் பண்ணிவிட்டு நியூவாக ஒரு உலகம் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு விஷயம், ஒரு புதியதான ஒரு விஷயம் வந்து உருவாக போகிறது. அப்போ அது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ இருக்கிற பூமி மாதிரி இல்லாமல் தன்மையில் மாற்றமாக இருக்கும். அது வந்து இன்னும் ஹையப்பாக தான் இருக்கும் இல்லையா. இப்போ நம்மளே ஒரு 5th படிக்கிறோன்னா 6th குறைச்சி ஸ்டடீஸ் எல்லாம் ஹையப்பாக இருக்குது, நமக்கு நாலேஜ் எல்லாம் ஹையப்பாக இருக்குது. இப்போ ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிறோம் அப்படின்னு போய் பார்க்கச்சு காலேஜுங்கிறதே வேறு மாதிரி இருக்குது. அன்னி வரைக்கும் இருந்த அந்த யூனிஃபார்ம் இல்லை, ஃப்ரீயாக விட்டுறாங்க. ஆனாலும் நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, நம்ம படிக்கணும், நம்ம முன்னுக்கு வரணும், நம்ம மாஸ்டர் டிகிரி முடிக்கணும், டாக்டரேட் பண்ணணுங்கிற நமக்குள்ள அது உருவாகிற மாதிரி இப்போ இந்த பூமி அப்படிங்கிறது அடுத்த டைமென்ஷனுக்கு தன்னை மாற்றிக்கொள்ளப்படுது. இப்போ பூமி மாற்றிக்கொள்றதுன்னா அப்போ அதில் வாழ போகிற மனிதர்களுக்கும் அந்த மாற்றம் உண்டாகணும். அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் தானே இறங்கி வந்து உடலற்ற உருவமற்ற ஒன்றாக இருக்கும் அந்த இறை அப்படிங்கிற அது வந்து ஒருவர் மூலமாக நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தான் அந்த உடலற்ற உருவமற்ற அந்த ஒன்றான அந்த பரமாத்மா அப்படிங்கிற அந்த செம்பன் நிற ஜோதியை நம்ம எப்படி சொல்கிறோம், சிவம் அப்படிங்கிறோம் சரியா. அவர் இவர் அவன் இவன்னு சொல்லி பழகிட்டோம். ஏன்னா நமக்கு வந்து ஹியூமன் ரிலேட்டடாக பேசி தான் நமக்கு பழக்கம். ஸோ அந்த அவர் மூலியமாக அந்த ஒரு முதியவர் மூலியமாக அவர் சொல்கிறார், இந்த உலகம் மாற்றம் வரப்போகிறது, அதனால் நீங்கள் மாறியாகணும். இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் பொருளாசை, பொன்னாசை, பெண்ணாசையில் நீங்கள் மண்ணாசை எல்லாத்துலேயுமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி அலைஞ்சு திரிஞ்சு என்னை மறந்துட்டீங்க. உங்களுக்கு இந்த பொருள்களெல்லாம் மல்டிபிள் பண்ணி தரத்துக்கும் அது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்குமான அந்த தெய்வங்கள் தேவதைகளை வணங்கி என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே இந்த ஆத்ம சக்தியை நீங்கள் விரயம் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் அந்த ஒன்றான அந்த சிவசக்தியாக இருக்கிற இந்த பரமாத்மா அப்படிங்கிற அருட்பெரும் ஜோதியை நம்ம நினைவு செய்யும் பொழுது, என்னை நீங்கள் நினைவு செய்யும் பொழுது உங்களுக்கு ஆத்ம சக்தி என்ன ஆகிறது, எம்ப்ரவைஸ் ஆகிறது, ரொம்ப மல்டிபிள் ஆகும். ஆத்மாவுக்கு சக்தி நிறையா கிடைக்கும். எப்படி வந்து நம்மளுடைய செல்ஃபோனெல்லாம் நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறோம், அப்புறம் நம்ம பவர் பேங்க் வச்சுலாம் சார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, நம்மளுக்கு நம்மகிட்ட எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா அது மாதிரி நம்ம வந்து நம்மளால் போய் அந்த பரமாத்மா அப்படிங்கிற அருட்பெரும் ஜோதிக்குள்ளே அமர்ந்து கொண்டு நம்மளை சார்ஜ் பண்ண முடியாட்டியும் நமக்குள்ளே இருக்கிற அந்த அதோட மினியேச்சராக இத்தினூண்டுக்கு இருக்குது இல்லையா, அதை வந்து ஈச குழந்தை அப்படிங்கிறாங்க, அந்த 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 சின்ன ஈசனின் துகள் அப்படிங்கிறாங்க. அதை நம்ம நினைவு செய்யும் பொழுது அதுக்குள்ளேருந்து அது அப்படியே அழகாக அந்த ஆன்மா அப்படி மலர்ந்து, ஆன்மாங்கிறது ஒயிட் ஒளியாக இருக்குது அப்படிங்கிறாங்க, அப்படி அதுலேருந்து மலர்ந்து ஒரு செந்நிற ஜுவாலையாக அதிலிருந்து அந்த சக்தியானது வெளிப்பட்டு அது அந்த சிவசக்தியான அந்த பரமாத்மா அப்படின்னு சொல்கிற அருட்பெரும் ஜோதியை போய் அப்படியே அழகாக அடையிறது. அப்போ அது அருட்பெரும் ஜோதி ஆண்டவருங்கிறாங்களே, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த அருட்பெரும் ஜோதியிலேருந்து வந்த அந்த ஒற்றை துகள் தான் நம்மளை இங்கே அவங்கள நம்மளை செல்ஃபாக அந்த ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமனையும் ஆண்டு கொண்டு இருக்கிறது. இப்போ அது நம்மள்கிட்ட இல்லாமல் போச்சுன்னா நம்ம செத்து போய்டுறோம்.
கரெக்டாக. உயிர் நம்மளை விட்டு வெளியில் போயிடுச்சு அப்படின்னா, உயிர் வெளியில் போகும்போது இந்த ஆன்மா அப்படிங்கிற அந்த 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 ஒரு கண்டென்ட்டையும் எடுத்து தன்னோட ஷோல்டரில் போட்டுனா அப்படி தூக்கின்னு போயிடும். அப்போ போகும்போது நமக்கு என்ன ஆயிரும், செயல் எழுந்து போகிறோம். அப்போ அந்த அன்னி வரைக்கும் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறது அந்த ஈசத்துளி தான் அப்படிங்கிறனால அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆன்மா மலர்ந்து கொண்டு அதற்குள்ளே இருக்கிற அந்த செந்நிறமான அந்த ஜோதியை, அந்த ஜோதி மலர்ந்து வெளியில் வந்து அது போய் அந்த பரமாத்மா எனப்படும் அருட்பெரும் ஜோதி எனப்படும் சிவசக்தியோட இணையணும். கான்செப்ட் இவ்வளவு தான். அதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணுறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் இந்த ஆன்மா அப்படிங்கிறது மலர்ச்சி அடையும். இந்த ஆன்மா மலர்ந்து செந்நிற ஜோதியை போய் அடையும் பொழுது என்ன ஆகிடுறது, பிறவி ஏற்ற பெருமை, அதாவது மனிதன் அப்படிங்கிறதுலேருந்து அடுத்த டைமென்ஷனுக்கு நமக்கு நம்மளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எல்லாமே எவ்ரி எனர்ஜி கன்வெர்டட் இன்ட்டு அனதர் எனர்ஜி இல்லையா. அப்போ இங்கே வந்து எந்த எனர்ஜியும் அழியாது, இன்னொரு எனர்ஜியாக உருமாற தான் முடியும். இதுதான் இந்த பிரபஞ்ச தியரி. இங்கே வந்து நான் வந்து இல்லாமையே போயிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கான்செப்ட் கிடையாது. ஆனால் ஏதோ ஒன்றாக மாறுவேன். அந்த மாற்றம் என்ன, ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா. அந்த மாற்றம் எதுவாக இருக்க வேண்டும் அப்படின்னா, அந்த மாற்றம் எப்படி இருக்கணும், அடுத்த டைமென்ஷனை நோக்கி நம்ம நகர்றதா இருக்கணும். அப்போ இத்தனை பிறவி எடுத்திருக்கோம், இத்தனை யுகம் வாழ்ந்திருக்கோம், இத்தனை ஜென்மம் எடுத்து இத்தனை கல்பங்கள் காத்திருந்து எவ்வளவு நம்ம வாழ்ந்திருக்கோம் இல்லையா. அப்போ இதுக்கு ஏதான ஒரு பிரயோஜனம் இருக்குல்ல. நான் ஆண்டாண்டு காலமாக இங்கே வாழ்ந்தேனே, அதுக்கு ஏதான ஒரு பிரயோஜனம் இருக்கணும். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஆன்மா வந்து தான் மலர்ந்து அதனிலிருந்து அந்த சக்தியானது வெளிப்பட்டு அது போய் சிவசக்தியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எனப்படும் பரமாத்மா அப்படிங்கிறதோட சேரும். என்னடா ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காலத்தில் அதுக்கு பரமாத்மான்னு பேர் இருந்தது, அப்புறம் ஒரு காலத்தில் அது ஈசன்னு சொன்னாங்க, இப்போ ப்ரெசென்ட்டில் அதுக்கு அருட்பெரும் ஜோதின்னு பேர். ஆனால் என்னென்னா அது விஷயம் ஒன்று தான், சரியா. அது சிவசக்தியாக இருக்கிறது. அதுக்கு தான் இறைவன் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க, அவர் அர்த்தநாரியாக இருக்கார் அப்படின்னு தான் சொல்கிறது. அர்த்தநாரீஸ்வரர் தான் இறைவன். இடபாகம் உமை இருக்கா, வலபாகம் ஈசன் இருக்கார் அப்படின்லாம் நம்மள்கிட்ட எடுத்து கூறுறது. காரணம்னா சிவசக்தியாக இருப்பது தான் இறை எனப்படும் அந்த பரமாத்மா அப்படிங்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், சரியா. அதுக்கு தான் ஹரியும் ஹரணும் ஒன்றும் அறியாதவன் வாயில மண். அப்போ ஹரிக்கும் சக்திக்கும் என்னன்னா, ஹரி அப்படிங்கிறவரும் சக்தியோட வெளிப்பாடு தான். அதாவது விஷ்ணு அப்படிங்கிறதும் விஸ்வத்தில் அணுவாக இருக்கிற அந்த விஷ்ணுங்கிற தத்துவமும் சக்தியோட தத்துவத்தை சேர்ந்தது, சரியா. இயக்கத்துக்கு அதுவும் ஒரு இயங்கு சக்தியாக இருக்குது அப்படிங்கிறனால. ஏன்னா அணுக்கள் தானே நம்ம உடலில் எல்லா இடத்துலையுமே இயக்கத்துக்கு காரணமாக இருக்குது. அசையாதன அனைத்திலையுமே அணுக்கள் இருக்குது இல்லையா. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு பிரகலாதன் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. தூணை உடைச்சோன்னு அதுலேருந்து சிங்கமுகமாக வந்தார் அப்படின்னா கதைகளில் இருக்கும் இல்லையா. அப்போ தூணுக்குள்ளும் அணுவாக அணுவினுள் அணுவாக மல்டிப்புளாக இருக்கிற தத்துவத்துக்கு போய் விஷ்ணு அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ நம்மலாம் ஒன்றுக்கு எப்படி வைக்கிறோம், மொபைல்னு வைக்கிறோம், டேபுன்னு வைக்கிறோம், ஸ்லேட்டுன்னு வைக்கிறோம், நம்மளுடைய கம்ப்யூட்டர் அப்படின்னு வைக்கிறோம். அதுமாரி ஒன்று பேர் வைக்கிறோம் இல்லையா அக்சசரிஸ்க்கு. அப்போ அந்த காலத்தில் உனக்கு விஷ்ணுன்னு வச்சாங்க, உனக்கு சிவம்னு வச்சாங்க, உனக்கு சக்தின்னு வச்சாங்க, உனக்கு ஈசன்னு வச்சாங்க. ஏன்னா சிவம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு சிவமாகவும் இங்கே இயங்குகிற சக்தியாக இருக்கிறதுக்கு சக்தினும் சிவசக்தியாக நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது. வெளியில் சொல்லும்போது அதை ஈசன்னு சொல்லி பரமாத்மான்னு சொல்லும்போது அது சிவசக்தியாக அருள்பாலிக்கிறது. சிவசக்தியாக இருந்தால் தான் அது வந்து ஒரு தாயோட கர்ப்பத்துக்குள்ளே வந்து அமர முடியும். புரியுறதா? இது எல்லாமே முடியும். ஏன்னா சக்தி இல்லை, சிவம் இல்லை, இது சரியா. அப்போ இந்த எல்லாமே வந்து புரிஞ்சு கொண்டு நம்ம முயற்சி பண்ணணும். இப்போ வந்து இப்போ நம்மளாக மாற்றம் நமக்கு வந்தால் தான் இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நம்ம அடைய முடியும் இல்லையா. நம்ம அடையணும். முதல்ல நம்ம ஆத்மாவை கண்டு உணரணும். அது வெள்ளை நிற ஜோதியாக இருக்குங்கிறத பார்க்கணும். அப்புறம் அந்த ஜோதியையே, அந்த வெண்ணிற ஜோதியையே நம்ம சிந்திச்சுட்டே இருக்கும்போது அது மலர்ந்து அதுக்குள்ளேருந்து அந்த செந்நிற ஜோதி வெளிப்பட்டு அது போய் வந்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட அழகாக இணைஞ்சிருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய ஆன்மா அடுத்த டைமென்ஷனுக்கு ட்ராவல் பண்ணுறது. நம்ம நிறையா வேலை செய்கிறோம். காலையில் 24 ஹவர்ஸில் தூங்குகிற 8 மணி நேரம் போக மீதி நேரம் ஃபுல்லு எவ்வளவு இந்த உலகத்துக்காக உழைக்கிறோம்.
இந்த உடலுக்காக உழைக்கிறோம், உறவுகளுக்காக உழைக்கிறோம் இல்லையா? ஆன்மாக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கலாம். ஒதுக்கி நம்ம ஒரு உள்முகமாக பயணித்து இந்த மூச்சை கவனிச்சுட்டே அமர்ந்திருக்கும்போது அந்த உள் ஒளியானது பெருகிறது. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒளி வந்து பெருகும். இந்த ஆன்மாவிலேருந்து நம்ம ஒவ்வொரு வேலையும், ஒவ்வொரு ஆசைப்படும் போதும், ஒவ்வொரு துக்கப்படும் போதும், ஒவ்வொரு கவலைப்படும் போதும் ஆன்ம துகள்கள் என்ன பண்ணுறது, உதிர்ந்து 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 நம்ம சிரஸில் தான் அப்படியே விழுந்து கிடக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த மாதுளை முத்துக்கள்லாம் சிதற மாதிரி சிதறி கிடக்குது. அதை வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு ஆன்மாவோட சேர்க்கும் பொழுது தான் இந்த ஆன்மா அப்படிங்கிறதே நம்மளால முதல்ல உணர முடியும். அப்போ அப்படி உணர்ந்து அறிந்து அதை தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆன்ம ஒளி வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி அழகாக தெரியும். நிலா ஒளி தெரிகிற மாதிரி அப்படி வைரம் போல் அப்படி அழகாக தெரியும். அப்புறம் ஒரு நீல நீர சுடரில் தெரியும். அடுத்தது அது கொஞ்சம் முதிர்ச்சி அடையும் போது தெரியும். அதுக்கு தானே அதுக்கு நெற்றிக்கண்ங்கிறதுக்கு நீலம்னு நிறம் கொடுத்துருக்காங்க. அது நீலவண்ண கண்ணன்னு சொல்கிற வழக்கம். கண்ணனை சொல்லும்போது நீலவண்ண கண்ணன் அப்படிம்பாங்க. நம்ம அதெல்லாம் இந்த குடலூதர கண்ணன் ஒன்று அந்த யசோதா அந்த கதை மகாபாரதத்தில் வர அந்த கேரக்டரோடு நம்ம அதை சிங்க்ரோனைஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் புரிஞ்சுக்கணும், நெற்றிக்கண் அப்படிங்கிறது தான் அந்த கண்ணன் அப்படிங்கிற அந்த தத்துவம். அது குழல் ஊதுறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மூச்சுக்காற்று. சரியா? குழல் ஊதும்போது எப்படி இருக்கும், ஒரு லயத்தோட மூச்சுக்காற்று வந்து ஒன்றாகவே அழகாக இயங்கும். அப்போ நம்ம மூச்சானது ஒரு லயத்தோடு இயங்கி ஒன்றிலே ஒடுங்கும் பொழுது அப்போ என்ன ஆகுறது, அந்த நீலவண்ண கண்ணன் வந்து அழகாக உதயமாகலாம். இப்படி இது எல்லாது வாசியாக இருக்கலாம், அது கதியாக இருக்கலாம், இல்லை அது மூச்சை கவனிக்கிற அந்த ஒரு தன்மையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த மூச்சுக்காற்று வந்து ஒரு லயத்தோடு பயணிக்கும் பொழுது அது என்ன ஆகுறது அப்படின்னா அந்த நீலவண்ண கண்ணன் அப்படிங்கிறவன் நமக்கு உதயமாகலாம். அப்படி இது ஒன்றுமே கான்செப்ட் தான். ஏன் அது நீளமாக தெரியுதுன்னா இதெல்லாம் வாயுக்களோட வேலை. அதாவது அப்படி இந்த கலர்ஸ் அந்த ஒரு சக்கரத்துக்கும் ஒரு கலர் எல்லாமே அந்த வாயுக்கள் வந்து அந்தந்த இடத்த கடந்து போகும்போது ஒவ்வொரு நிறம் ஒவ்வொரு தன்மையை கொடுக்கும்போது அந்த ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை வச்சு வணங்குறோம். ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு தெய்வத்தை அதிபதின்னு சொல்கிறது எல்லாமே இப்போ நம்ம பொருட்களுக்கெல்லாம் பேர் வச்சுருக்கிற மாதிரி தான். புரியுறதா? நம்ம ஒரு பேர் வச்சுருக்கோம் இல்லையா? ஒன்று சொல்லி தானே கூப்பிட்றோம். மேஜர், டேபிள், சேரு, சோஃபான்னு சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் ஒன்றொன்றையும் இறைவன் எல்லாரையுமே தெய்வீக சக்தியாக உணர்ந்து, ஏன்னா அந்த தெய்வீக சக்தி ஃபுல்லுமே உனக்குள்ளே தானே இருக்குது. 33 தேவி தேவதைகளும் உனக்குள்ளும் உனக்கு வெளியேயும் பரத்திலும் அந்த வானிலும் இருந்து நம்மளை ஆட்சி செய்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த 33 சக்தி நிலைப்பாடுகள் தேவைப்படுறது, எனர்ஜி சென்டர்ஸ். ஓகேவா? இது எல்லாமே நீங்களாம் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா ஆனால் தான் உனக்குள்ளேயே இருக்குது. உன்னை உருவாக்கக்கூடிய, உன்னை நல்லவனாகவோ தீயவனாகவோ நீ எண்ணம் போலவே வாழ்வு இல்லையா? நீ எதை விரும்புகிறியோ அதை தரக்கூடிய நிலையில் இந்த 33 தேவி தேவதைகளும் உனக்குள்ளேயே இருக்காங்க. ஸோ நம்ம நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்செயல் எல்லாத்துலேயும் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளும்போது உனக்குள்ளே இருக்க தேவி தேவதைகள் உனக்கு நல்ல வழியை, நல்ல பாதையை காட்டி உனக்கு என்ன பண்ணுறாங்க, வழி நடத்துகிறாங்க. அப்போ நீ வந்து ஒரு நல் பாதையில் நல் வழியில் நடக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. நம்ம புரிந்து கொண்டு தான் நம்மளுடைய அந்த செயல்பாடை வந்து கரெக்டாக செய்யணும். அதுதான் அதில் நம்ம தவறிடக்கூடாது. ஏன்னா இப்போ கிடச்சிருக்கிற வாய்ப்பு இனி எப்பயுமே கிடைக்காது. இந்த கடைசி 100 வருஷம்தான் ஒரு வைர யுகமாக இருக்குது. அப்போ தான் பொன்னுலகுக்கு நம்ம சென்று அதை அடையக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ மற்ற எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு செயல்முறை இருக்கும். ஆனால் இறைவன் நமக்கு சொல்லித்தரதில் ஆன்மாவை முன்னேற்றணும், அவ்வளோதான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னையே சிந்திக்கும்போது உன்னோட அத்தனை சக்கரங்களும் அழகாகவே திறந்துக்கும், அழகாகவே செயல்படும். அந்த ஒன்றிலேயே சிந்தனை செய்யும்போது அந்த ஒன்றை தவிர மற்றொன்று இல்லை. அப்படி கான்செப்டிலேயே நீ செய்யும் பொழுது என்னாகும் அப்படின்னா உன்னுடைய அனைத்து சக்கரங்களும் அழகாக செயல்படும். ஏன்னா ஒன்றிலேயே லயித்திருக்கும்போது பல விஷயங்களில் நாட மாட்டோம். பல விஷயங்களில் நாடாத போது நமக்கு கர்ம வினைகளே இருக்காது. செய்ய வேண்டிய ப்ரெசண்ட்டில் இருக்கிற கர்மம் வினைகள் எல்லாமே குறைஞ்சி போயிடும். அப்போ நம்ம அந்த ஒன்றையே சிந்திக்கும்போது, அந்த ஒளிப்புள்ளியாகிய சிவத்தையே நம்ம சிந்திக்கும்போது என்ன ஆகிறது, நம்மளுடைய ஏற்கனவே நம்ம சேர்த்து வச்சுருக்கிற அந்த கர்ம வினைகள் இருக்கு இல்லையா, பழசு பல காலமாக பல பிறவிகளாக கொண்டு வந்தது, இது எல்லாமே என்ன ஆகுறதுன்னா அப்படியே பஸ்பமாகிறது. அந்த ஒளியையே, அந்த பேரொளியையே இந்த சிற்றொளி
சிந்திச்சுட்டே இருக்கும்போது நினைவிலேயே வச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுறது அப்படின்னா பஸ்பமாக இருக்குது. அது எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்னா, எப்படி ஒரு காதலன் தன் காதலியை அந்த டீனேஜில் ஞாபகம் வச்சுக்கிறான் இல்லையா? என்ன வேலையாக இருந்தாலும் ஒரு காதலி தன் காதலனையும் சிந்திக்கிறாள். வீட்டிலையும் அவன் ஞாபகமாகவே இருக்குது, வெளியிலையும் அவன் ஞாபகமாகவே இருக்குது, ஸ்கூலில் போனாலும் அவன் ஞாபகமாக இருக்குது. அதே சமயம் படிச்சுக்கிறோம், மார்க் வாங்குகிறோம், அம்மா அப்பா சொல்கிற பேச்சும் கேட்டுக்கிறோம், கோவிலில் போனால் சாமி கும்பிட்டுக்கிறோம். ஆனால் சாமி கும்பிடும்போதும் அவனையே நினைக்கிறோம், அவனுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? இப்படி தொடர்பு படுத்திக்கிறோம் இல்லையா? அது மாதிரி இந்த இறைவனை 24/7 நம்மளோட அந்த பரமான்மா அப்படிங்கிற அருட்பெரும் ஜோதி ஆண்டவனை நமக்கு உள்ளவே சிந்திக்கணும். அதை கற்றுக்கணும். நம்ம தான் அதை கற்றுக்கொண்டு அதை பயன்பாட்டில் கொண்டு வரணும். ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தைய நினைக்கிறாள் இல்லையா? அதை விட்டுட்டு வேலைக்கு போனாலும் அவளுடைய சிந்தனை யார்கிட்ட இருக்குது? அந்த குழந்தைகிட்டே இருக்குது. தூங்கிட்டா, சாப்பிட்டுதான்னு தெரியலையே, அத்தை கவனிச்சாங்களா, இல்லை அம்மாட்ட விட்டு போனால் அம்மா கவனிச்சாங்களா, அது அழுமே குளிப்பாட்டினாங்களா, குளிப்பாட்டினா உடனே தலை தோட்டணுமே சளி வந்துடுமே நினச்சிட்டே அவருடைய வேலைகளில் அவர் ஈடுபடுறான். நல்ல வேலையும் நல்ல பேரும் வாங்குறா. அதே சமயம் சிறந்த தாயாகவும் இருக்கா. வீட்டுக்கு வந்தாலும் அந்த குழந்தையும் பராமரித்து கொண்டு அந்த குடும்பத்தையும் பராமரித்து கொண்டு குடும்ப தலைவியாகவும் இருக்கா, கணவனுக்கு மனைவியாகவும் செயலாற்றுறா. அதே சமயம் தன் குழந்தைக்கு தாயாகவும் இருக்கா. அது மாதிரி நம்மளும் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு அந்த ஒற்றை புள்ளியாகிய சிவம் அப்படிங்கிற அந்த பரமாத்மா அப்படிங்கிற அந்த ஈசன் எனப்பெறும் அருட்பெரும் ஜோதியாகிய சிவசக்தியை நினைவு செய்ய வேண்டும். புரிஞ்சுக்கணும், சரியா? அந்த நினைவு நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது தான் நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா ஒளி பெறும். அப்போ அந்த ஒளி பெற்ற ஆன்மா என்னாகும்? முதிர்ந்து அது மலர்ந்து அதுக்குள்ளேருந்து அந்த சக்தியானது வெளிப்பட்டு போய் சிவசக்தியோடு சேருவார். அப்படி போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நிலை என்ன ஆயிடுதுன்னா, இந்த மனித நிலையிலிருந்து நம்ம மேம்பட்ட நிலையாக நம்மளும் போய் இறைவன் அடையும் போது தெய்வங்களாக மாறக்கூடிய அந்த ஒரு பாங்கு நமக்குள்ளே உருவாருது. அதுக்கான தன்மைகள் நமக்குள்ளே உருவாகுது. அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கெட்டுறது. பெருசாக ஒன்றும் செஞ்சிட வேண்டாம், பெருசாக நீங்கள் எதையுமே சேர்த்துக்க வேண்டாம், எதையுமே விட வேண்டாம். நல்ல குணங்களை சேர்த்துக்கணுங்க, கெட்ட குணங்களை விட்டுடுங்க. பொதுவாகவே நம்ம வீட்லேயே நமக்கு சொல்லி கொடுக்குறது என்ன? தினைக்கும் வீட்டை ஒதுக்கணும், பெருக்கணும், தூசி தட்டணும், துணிமணி துவைக்கணும், வளர்த்தணும். ஏன்னா அழுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? சுத்தம் செய்யணும். கரெக்டு தானே? முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு வெள்ளிக்கிழமைனா இன்றைக்கி வீடை நீட்டாக கழுவி விடுவாங்க, ஒட்டடை அடிப்பாங்க, நீட்டாக வச்சுப்பாங்க. நாளைக்கு மகாலட்சுமி வராது. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னா திங்கக்கிழமை வீடை அழகாக ஒதுக்கி வச்சு தூசு தட்டி கழுவி எல்லாம் பண்ணி காலையில் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை மங்களம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. இப்போ தினைக்குமே எல்லாருமே மாவு போடுறோம், எல்லாருமே டெயில்ஸு, மொசைக்கு அது மாதிரி வந்துட்டோம், கிரானைட்டு அப்படிலாம் வந்துட்டோம். ஸோ இப்போ எல்லா டெய்லியே மாவு போடுறோம், டெய்லியே இது பண்ணுறோம். ஏன் செய்கிறோம்? தூய்மைப்படுத்தணும்னு நினைக்கிறோம். நம்ம இருக்கிற இடத்த, வாழற இடத்த தூய்மைப்படுத்தணும், நம்ம உடுத்துக்கிற துணியை தூய்மைப்படுத்தணும், நம்ம சமைக்கிற பாத்திரங்களை சமையலறையை தூய்மையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். இது எல்லாம் அவுட்டர் திங்ஸ். எதுக்காக அதெல்லாம் தூய்மையாக வச்சுக்கிறோம்? ஒரு எதுவும் வியாதிலாம் வந்துடாமல் இருக்கட்டும், ஒரு பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராமல் இருக்கட்டும்னு பார்க்குறோம். ஆனால் உனக்கு உள்ளேயே இருக்கிற அந்த உருவொருளை நீ தூய்மை செய்ய வேண்டியிருக்கு இல்லையா? பல வருஷமாக, பல பிறவிகளாக, பல கல்பங்களாக, பல யுகங்களாக எல்லா வைரஸ் பாக்டீரியாலாம் போட்டு மூடி வச்சுருக்கியே. அந்த ஆன்மா, உயிரான்மா அப்படிங்கிற அந்த கண்டென்ட் இருக்குது இல்லையா? அது எப்படி அழுக்கு படிஞ்சு அப்படியே வைரம் போல் மின்ன வேண்டியதுக்கு பதிலாக அது கூழாங்கல் போல் தூசி படிஞ்சு அப்படியே அழுக்காக இருக்குது இல்லையா? இப்போ அதை நீ தூய்மை செய்யணுமே. அதை யார் செய்ய முடியும் இல்லையா? இதுக்கெல்லாம் வீடு வேலை செய்யறதுக்கெல்லாம் கூட ஆள் போட்டுக்கலாம்ல. பாத்திரம் தைக்கிறதுக்கு ஆள் போட்டுக்கலாம், வீடு சுத்தம் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு, ஒட்டடை அடிக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே துணி துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் போட்டுக்கலாம், இல்லை மிஷின் வாங்கிக்கலாம். ஆனால் உனக்குள்ளே இருக்கிற உன்னோட கசடை, உன்னுடைய அழுக்க, உன் ஆன்மாவை சேர்த்து வச்சுருக்க உயிரான்மாவை அப்படி டஸ்டி பார்ட்டிக்கலாக பண்ணி வச்சுருக்கிய, அதை யார் க்ளீன் பண்ணுறது? அதை நீ மட்டும்தானே செய்ய முடியும். அப்போ உனக்கானது நீ மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் உனக்கானது வேறு யாருமே உனக்கு செய்ய முடியாது. வேறு யாராலையுமே உனக்கு முக்தி வாங்கி தர முடியாது, வழிகாட்ட முடியும், வாங்கி தர முடியாது. அதை நீ மட்டும்தான் செய்ய முடியும். அப்போ உனக்கான பொறுப்பை நீ உணர்ந்து ஒரு காலையில் 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரம் தியானத்தில் அமர்ந்து கொண்டு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் க்ளீன் ஸ்லேட்டு போல் ஒரு 1/2 மணி நேரம் இருந்து பழகணும். அப்புறம் அதையே தொடர்ந்து நம்மளுடைய மனநிலையில் கொண்டு வரணும். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும்னு புரிஞ்சுக்கணும். செய்பவனும் செய்விப்பவனும் அவனே அப்படிங்கிற நம்பிக்கை வேணும்.
இங்கே எல்லாமே ஆட்டோ ஜெனரேட்டாக நடக்கிறதா? நம்ம இருந்தாலும் இல்லாட்டி நம்மளே பார்க்குறோமே, நம்ம உறவுகள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா அத்தை அப்படி எத்தனை உறவுகள் நம்ம சுற்றி இருக்குது. அந்த உறவில் ஏதோ ஒன்று கணவன் மனைவி இதில் ஏதோ ஒன்று போயிட்டால் கூட மற்றவர்கள் வந்து அந்த குடும்பத்தை நடத்தி செல்கிறத பார்க்குறோம் இல்லையா? அப்போ யார் இருந்தாலும் யார் இல்லாட்டியும் இங்கே இருக்கிற இந்த நடப்பானது நடந்து கொண்டு தான் இருக்கும். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணேன்னா எல்லாமே ஆட்டோ ஜெனரேட் தான். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று வந்து அதை வழி நடத்தும். அப்போ நம்மளை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். நம்ம இந்த பிறவியே நம்மளோட கடைசி பிறவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஞான கருத்துக்கள் சொல்கிறதுக்கும் ஞானத்தை எடுத்து சொல்கிறதுக்கும் நிறையா பேர் இருக்காங்க. இங்கே பகவானே வந்து நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு. அந்த ஞானத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஒற்றைப்புள்ளியை சிந்திக்கணும், அவகுணங்களை விடணும், நம்மளுடைய மனம் வந்து தூய்மையாக வச்சுக்கணும். காசு பேசக்கூடாது, தேவையற்ற வம்பு வழக்குகள், கட்சிகளை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் நம்ம விட்டுணும். ஏன்னா நம்ம தான் புதிய உலகத்துக்கு போகிறோமே, அங்கே கட்சிகளற்ற உலகம் இல்லையா? எந்த ஒரு மதம் இனம் குலம் வேறுபாடு கிடையாது. அனைவரும் ஒன்றாக ஒத்துமையாக மகிழ்ச்சியோட ஆனந்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பாகுபாடற்ற ஒரு உலகம் நமக்காக தயாராகிருக்கு. அப்போ அந்த விதை நெல்கள் எப்படி இருக்கணும்னு பகவான் விரும்புவார் அப்படின்னா சத்தானதாக இருக்கணும், சத்து அற்று சத்தாக இருக்கணும். அப்போ சத்தாக இருக்கணும், சக்தி மிக்கதாக இருக்கணும் அப்படின்னா ஆன்ம சக்தி ஓங்கி இருக்கணும். ஆன்ம சக்தி ஓங்கி இருக்கணும்னு ஆன்மா அமைதி இருக்கணும். ஆன்மா பலவாறாக சிந்தனையில், மனமானது பலவாறான சிந்தனையில் இருக்கும்போது ஆன்மாவுக்கு சக்தி கிடைக்காது. அப்போ மனமானது பலவற்றை விட்டு விட்டு ஒன்றை நோக்கி ஒடுங்கி இயங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆன்மா சக்தி பெறும். ஈஸி கான்செப்ட் தான். நான் அப்படியே ஒன்றுன்னா நம்மளோட சர்க்கிள், ஃப்ரெண்ட் சர்க்கிள், நம்மளோட தேடுதல் சர்க்கிள், நம்மளோட ஆசையோட சர்க்கிள், அது எல்லாத்தையும் அப்படியே குறைச்சுன்னு வந்துட்டே இருந்தோன்னா அது வந்து ஒரே ஒன்றில் தான் இருக்கும். அந்த ஒன்றை தவிர வேறொன்று இல்லை அப்படின்னு ஒன்று வந்து அப்படியே நின்றுடும். அப்போ அந்த ஆன்மா அப்படிங்கிறது முன்னேற்ற வேண்டியது உங்கள் கடமை. எப்படி அவங்கவுங்க பிள்ளைய பிஇ படிக்க வைக்கிறீங்க, ஐஏஎஸ் படிக்க வைக்கிறீங்க, பிடெக் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு பண்ணுறீங்க, ஐபிஎஸ்க்குன்னா முயற்சி பண்ணுறீங்க சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் உன் கடமை தான். பிள்ளைய பெற்றுட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, உடனே உடனோ வாங்கி செய்கிறோம். ஆனால் நீ எப்போ தேர்ச்சி பெறுவ? நீ தேர்ச்சி பெறணுமே. நீ தேர்ச்சி பெறது தானே ரொம்ப முக்கியம். அதுக்கு தானே நீனே பிறந்திருக்க. இப்போ பிள்ளைக்குட்டியை தேர்ச்சி பெற வைக்கிற, அவங்களுக்கு வீடு கட்டித்தர, சொத்து சேர்க்குற. இப்போ நீ என்னைக்கு தேர்ச்சி பெற்று, நீ என்னைக்கு முதிர்ச்சி அடைந்து, நீ என்னைக்கு உயர்நிலை அடைஞ்சு, நீ என்னைக்கு நல்லா இருக்கிறது, உனக்கான வாழ்க்கையை நீ என்னைக்கு அமைச்சுப்ப? வாழ்க்கைனா கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்றுக்கிறது, ஜாலியாக குஷியாக 4-5 ஊருக்கு போகிறது, 10 பேரை சேர்த்துக்கிட்டு ஊர் சுற்றுறது பேர் வாழ்க்கை கிடையாது. இப்போ இருக்கிற இந்த உலக வாழ்க்கையிலேருந்து எப்போ நீ மீண்டு ஒரு நல்ல ஒரு சத்தியயுகம் எனப்படும், கைலாயம் எனப்படும், விஷ்ணுபுரி எனப்படும், வைகுந்தம் எனப்படும் ராமராஜ்யம், சிவாலயம், அதில் போய் நீ எப்போ வாழப்போகிற? இந்த ஒரு மட்டமான மனிதர்கள்லாம் கீழான மனிதர்கள் கலியுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த கலியுக வாழ்க்கையிலேருந்து எப்போ நம்ம மீண்டு வெளியில் போகிறது? அப்போ நீ உனக்கான தேர்ச்சியை இனிமேல் நீ ஃபோக்கஸ் பண்ணணும். நீ குடும்பத்துக்கு செய்கிறத செஞ்சுட்டு இருந்தாலும் ஃபோக்கஸிங் யுவர் செல்ஃப். உன்னை பாரு, நீ எப்படி மேன்மை அடைவ? அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம எந்த அகாடமிலையும் போய் சேர வேண்டாம், எங்கேயும் போய் எந்த ஒரு காலேஜ் ஸ்கூலில் போய் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் போய் படித்து இன்ஜினியராக டாக்டராக ஆகிறதுக்கான இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா இது உனக்குள்ளே தான் இருக்குது. உனக்குள்ளே நீ எவ்வளோ தூரம் உள்முகம் சொல்லி உள்முகமாக பயணிக்கிறேன். இப்போ உள்முகம்னா என்ன அப்படின்னா இந்த வெளியில் இருக்கிற அவுட்டர் சீக்கிங்ஸ், வெளியில் இருக்கிற தேடுதல் எல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். டோர் போட்டு அழகாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னர் சீக்கிங்ஸ், உள்ளுக்குள்ளே நோக்கிறது. உள்ளுக்குள்ளே எப்படி பார்க்கறது? கரெக்டு தானே? உள்ளுக்குள்ளே நம்ம 2 கண்ணும் உள்ளுக்குள்ளே பார்க்காது. ஆனால் உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய எண்ணங்களை உள்முகமாக, இப்போ ஏதோ ஒன்று சிந்திக்கணும்னு சொல்லிட்டா யாரும் இல்லாமல் இருக்கிற இடத்துல மேலே போய் மாடியில் உட்காந்துட்டோ, எங்கேயோ ஒரு தனிமையாக ஒரு பார்க்கில் போய் உட்காந்தோ ஏதோ சிந்திக்கிறோம் இல்லையா? அப்போ சிந்திக்கும்போது மற்ற எல்லாத்துலேருந்து விலகி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி எல்லாவற்றிலும் விலகி இருந்து உன் மூச்சையே நீ கவனிக்கும்போது உனக்கு உள்முக பயணம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அப்போ அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஒளி ஆன்ம துகள்களை பார்க்க முடியும். ஆன்ம துகள்கள் உயிர் பெறுறதை நீ பார்க்க முடியும். உன்னுடைய ஆன்மாவுடைய ஒளி வந்து அப்படியே
மூக்குத்தி மாதிரி அப்படியே அந்த குமரி முனையில் இருக்காளே தாய் இருக்கா இல்லையா, அந்த அவளை மாதிரி கன்னியாகுமரி தாய் மாதிரி அப்படியே ஒளிந்து ஒளிந்து ஒளி வீசுறதை நீ பார்க்க முடியும். அது ஒன்றொன்றையும் நீ பார்த்து கவனிச்சுக்கிட்டே வரும்போது அடுத்தடுத்து ஒன்றொன்றாக உனக்கு உள்முகமாக காட்சிகள்லாம் காட்டு கொடுக்கப்படும். அப்போ எல்லாத்தையுமே பார்த்துட்டு எதுலேயுமே பெருசாக லயிச்சிடாமல் நம்மளுடைய ஒரே கோல் யார்? அது பரமான்மாவாகிய சிவசக்தியை அடையணும், அந்த ஈசனை அடையணும். அதுதான் நம்ம கோலாக இருக்கணும். இப்போ எனக்கெல்லாம் நிறைய காட்சிகள்லாம் காட்டி கொடுக்கும். சத்தியுகத்தில் என்னென்ன மிருகங்கள் இருக்கும், என்னென்ன பறவைகள் இருக்கும், அதெல்லாம் நான் நோட் மேக்கிங் பண்ணுவேன். ஏன்னு சொல்லி புரிய வைக்கிறாரு பகவான். அதை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். ஆனால் யாருமே நம்ம சொல்கிறது தான் கேட்க தயாராக இல்லைல்ல. எல்லாரும் அவங்க ஏதோ ஒரு போக்கில் ஏதோ எழுதி வச்சதை படித்து தானே படிக்க போகிறாங்க அப்படிங்கிறது அந்த இதை மாதிரி. அப்போ அங்கே பிறக்க வேண்டிய அந்த 2 நாராயணன் லக்ஷ்மியில் ஒரு குழந்தை முழுமை அடைஞ்சிச்சு, ஒரு குழந்தை இன்னும் வளரல. அந்த கர்ப்பத்தில் அந்த குழந்தையோட வளர்ச்சி அது மாதிரிலாம் அதெல்லாம் காட்டுறாங்க. அப்படியெல்லாம் காட்சியெலாம் வருது. ஆனால் அதையே சிந்திச்சுட்டே இருந்தால் நம்ம எப்படி இறைவனை இது பண்ண முடியாது. நோட் மேக்கிங் பண்ணி வச்சுட்டு எப்பயும் போல் நான் அந்த ஏக இறைவனை சிந்திக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்படியே போகும். ஆனால் ஒரு காட்சி கிடைக்கிறது. ஒரு நாள் ஒரு வானத்துலேருந்து என் கண்ணுக்கு பார்த்தா சும்மா ஒரு 10% அப்படி இறங்கியிருக்கும். அதாவது ஒரு 100 ஃபீட் அப்படி இருக்கும். நமக்கு தெரியாதுல, வானம் மிக உயர்ந்தது. அந்த இடத்துல ஒரு அப்படியே ட்ராப் ஆகி ஒரு ஏரோப்ளைன் அப்படியே பிளாஸ்ட் அப்படியே பட்டார்னு வெடித்து அப்படியே நெருப்பு பற்றிக்கிட்டு அப்படியே கீழே விழருது அப்படின்னு ஒரு காட்சி கிடச்சி திக்குன்னுது. அப்படி என்னடா அந்த காட்சி கிடச்சிருக்கேன். அந்த வீக்குக்குள்ளே அதே மாதிரியே நம்மளுடைய விமான இதில் இருக்கிற மிலிட்ரியில் இருக்கிற விமான இது இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 10-15 பேர் ஒரு தனி விமானத்தில் போனாங்க. அதை அதே மாதிரியே அப்படியே காமிக்கிறாங்க டிவியில். ட்ராப் ஆகி அப்படியே நான் எந்த இடத்துல பார்த்தேன்னா அதே இடத்துல வெடிக்கிறது, அப்படியே கீழே விழுது. அப்படியே முட்டி போட்டுன்னு கதன்னு ஏசுட்டு அவங்கெல்லாம் அல்லூலியாலாம் புலம்புற மாதிரி, தயவு செஞ்சு எனக்கு இந்த காட்சியெலாம் காட்டி கொடுக்காது. ஏன்னா நம்மளுக்கு குற்ற உணர்ச்சி வந்துடுறது. நம்ம இதை பார்த்ததுனால தான் இது நடந்துச்சு. நான் பார்த்தாலும் காட்டியும் ஆல்ரெடி டிட்டர்மெண்ட் இல்லையா, எல்லாம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு, அது நடந்திருக்கு. ஆனால் மனம் என்ன சொல்கிறது, நீ அதை பார்த்ததுனால தான் நடந்தது அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியை நமக்குள்ளே ஏற்படுத்த. ஆனால் எனக்கு இந்த காட்சிகள்லாம் எனக்கு வேண்டாம், நான் இந்த காட்சிகள்லேருந்து விடுதலைப்படுத்திடுங்க அப்படின்னு கையை 2 கையும் கூப்பிட்டு கெஞ்சி கேட்டேன். ஏன்னா நமக்கு இந்த காட்சிகளை 4 பேர்கிட்ட சொல்கிறதுனாலையோ, ஆஹா உங்களுக்கு என்னென்னமோ காட்சியெலாம் கிடைக்கிறதுப்பா, நாளைக்கு நடக்கிறது இன்றைக்கே தெரியறதுப்பா அப்படின்னு சொல்கிறதுனாலையோ நம்ம உயர்நிலை அடைய முடியாதே. இது எல்லாமே ஒரு மாயா தானே இல்லையா? இதுலேயே ஒழுகி போகிறதும் எல்லாரையும் கூட்டு வச்சுன்னு உனக்கு நான் நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்கிறேன், நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்கிறேன், எனக்கு அந்த சக்தி வந்துடுச்சு இந்த சக்தி வந்துடுச்சுன்னு சொல்லி இந்த உலகத்திலேயே நான் உழண்டுண்டே இருந்தேன்னா என்றைக்கு நான் என் உள்முகத்தில் போய் வெற்றி பெற்று நான் எப்படி என்றைக்கு நான் அந்த ஈசனோட குழந்தையை பெற்றெடுத்து எப்போ கொண்டு போய் அவளை கொண்டு போய் அந்த சிவசக்தியில் சேர்க்கறது. ஸோ இது எல்லாமே என்னை இதில் இதெல்லாம் காப்பாற்றிடும். மனம் உருகி முட்டி போட்டு 2 கைகளையும் கோர்த்து கொண்டு அப்படியே கெஞ்சினேன், என்கிட்டேருந்து இது எனக்கு இதெல்லாம் வேண்டாம், பிரபஞ்சமே எனக்கு இந்த காட்சிகள்லாம் வேண்டாம், என்னை விடுதலை செஞ்சிருக்கு அப்படின்னு. ஆனால் சொல்லக்கூடாது சும்மா. நம்ம அப்படியே ஒரு நாளைக்கு பல தடவை அதே மாதிரி வேண்டிகிட்டே இருந்தேன். எனக்கு மறுநாள்லேருந்தே இந்த காட்சி வரும். ஸோ நம்ம தான் நமக்கு என்ன கோல், நம்ம எதை அடையணும், நமக்கு இந்த மாதிரி காட்சிகள்லாம் தெரியணுமா? பல பேரை உட்காந்து வச்சு நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்லணுமா? இல்லை நம்ம ஆன்மா முன்னேற்றம் அடையணுமா? அப்படிங்கிற நம்ம தான் ஒரு நிச்சய புத்தி வச்சு நம்ம பயணிக்கணும். ஏன்னா இந்த காட்சிகள் எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணும், இந்த ஒரு ஆசா பசங்களில் கொண்டு வரும், ஒரு மாயையில் கொண்டு வரும். ஒரு 10 பேரை சேர்த்து வச்சுட்டு நாளைக்கு நடக்க போகிறதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு குறி சொல்கிறேன், அது சொல்கிறேன் இது சொல்கிறேன்னா நம்மளோட மனம் என்ன பண்ணும், உலகாய நாட்டத்தில் திரும்பி வந்துடும். ஆனால் நம்ம இந்த உலகத்தில் இருந்து கொண்டே குடும்பத்தில் இருந்து கொண்டே தூய்மையான சொல் செயலால் அந்த இறைவனை சிந்திக்கும் பொழுது பிறர் பொருளுக்கோ பிறருடைய துணைக்கோ எவர் ஒருவருடைய துணையையும் நம்ம என்றைக்குமே நாடக்கூடாது, பிறருடைய பொருளையும் நாடக்கூடாது, பிறருடைய உறவுகளையும் நாம் களவாடக்கூடாது. உடைமைகள் உறவுகள் எதையுமே களவாடாமல் எப்பொழுதுமே நம்ம செய்கிற நல்லது செஞ்சு நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்தால் அதுதான் தூய்மையான குணம்னு அதுதான். அதே மாதிரி எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு செய்யாமல் நம்மள மாதிரி தானே அந்த உயிரும் குடும்பம் குழந்தை குட்டி கணவன் மனைவின்னு அதுகளுக்கு உறவு
நம்மள மாதிரி இல்லாட்டியும் அதுகளுக்கும் ஒரு இணை இருக்குது, துணை இருக்குது, அதோடு சேர்ந்து வாழறது இல்லையா. அதில் ஏதானும் ஒன்றை நம்ம கொண்டு புசிச்சா கூட அது அந்த அந்த ஒரு இழப்பை நம்மளால் ஈடு பண்ண முடியாது. அது தவிர உயிரினங்களாக வந்து இந்த விலங்கினங்களாக, பறவைகளாக, ஊர்வனெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு செயலையும் அவங்க தன்னை ஆன்ம முன்னேற்றத்துக்காக அவங்க பாடுபடுறாங்க. பாடுபட்டு இந்த இந்த விலங்கினங்கள் வரைக்கும் வந்து அப்புறம் அது மனிதனாக மாறக்கூடிய அந்த ஒரு தருணம் கூட அந்த உயிர்களுக்கும் வாய்க்கிறது. இப்போ நம்ம வீட்டில் வளர்க்குற பசுமாடு, எருமை மாடு, சில பேர் வீட்டில் குதிரலாயம் வச்சு குதிரை வளர்ப்பாங்க, நாய்கள் வளர்க்குறோம், பூனை வளர்க்குறோம் இல்லையா. அந்த நம்மளோடையே வளர்ந்து அதுகளுக்கு இந்த மனிதனுடைய நேயம் பிடிச்சி போயிடும். இப்போ அந்த மாதிரி விலங்குகள் வந்து அடுத்த பிறப்பில் வந்து மனிதனாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம அதோடைய அந்த செயலாக்க முறையை தடைப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாவமும் நமக்கு தானே வரும் இல்லையா. அந்த ஆன்ம முன்னேற்றத்தை தடைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம இந்த ஒன்றோட கலவையில் ஈடுபட்டு குடும்பத்தை பெருக்கிற எந்த ஒரு உயிரினங்களையும் நம்ம என்ன பண்ண முடியாது, கொன்று புசிக்கக்கூடாது. அதனால தான் தாவரங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கும். ஏன்னா தாவரங்களுக்கு மனம் கிடையாது, அதுகளுக்கு இந்த இனம், குலம், அந்த மாதிரிலாம் வேதம் சேர்ந்தெல்லாம் வசிக்காது, அப்படிலாம் அது இருக்காது. அது எந்த ஒரு உறவுலையும் ஈடுபட்டு அது தன்னுடைய வம்சத்தையும் வளர்க்குறது கிடையாது. அது நம்ம தின்னுட்டு போகிற கொட்டை, காக்கா குருவிலாம் தின்னுட்டு போகிற கொட்டையில் தான் அது வளர்ந்துருக்கு. சரியா? செடி கொடிகளும் அப்படி தான், நம்ம வெட்டி ஒரு இடத்துல வச்சோன்னா வந்துடுறது. அதனால் ஒரு செடி பல செடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு மரம் பல மரமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு மிருகத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னா அது பல மிருகமாக ஆகாது. நம்ம தின்னுட்டு மிச்சம் போடுற அந்த கறி துண்டுகளோ இன்னொன்னோ வேறு ஒரு மிருகமாகலாம் உருவாக முடியாது. அது தடை செய்யப்பட்டதாகவே ஆகிடும். அதனால தான் அது கூடாது. அதுகளுடைய அந்த கர்மாக்களை நம்ம சுமக்கக்கூடாது. அதுகளுடைய அந்த ஆசாபாசங்கள் நம்மளுக்குள்ளே வந்து உருவாகிடக்கூடாது. அந்த குணநலன்கள் இருக்கு இல்லையா, ஒரு மிருகத்துக்கு ஒரு குணநலன்கள், அந்த அந்த ரத்தம், அந்த சதையை நம்ம சாப்பிடும்போது அது நம்ம ரத்த சதையோடு கலந்துடுறது. அதையும் நம்ம தான் சேர்த்து சுமக்கணும். அப்படிங்கிறதுனால அது கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் எந்த உயிருக்கும் தீமை செய்யாமல் நம்ம வந்து யாருடைய உறவுகளையும் களவாடாமல், யாருடைய உடைமைகளையும் களவாடாமல், அமைதியாக யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம வாழற வாழ்க்கையே தூய்மையான வாழ்க்கை. அனைவருக்கும் நன்மை உண்டாகட்டும் சொல்லிகிட்டே இருக்கணும். அது வாழ்க்கையில் சொல்லணும். நமக்கு ஒரு சந்தோஷமும் நமக்கு ஒரு நல்லதும் நடக்கும்போது அதை அனைவருக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடும் நமக்கு வேணும். நான் மட்டுமே சந்தோஷமாக இருந்தால் போகிறோம், நான் மட்டுமே ஹாப்பியாக இருந்தால் போகிறோம் அப்படிங்கிற அந்த தன்மையிலேருந்து அனைவருக்குமே இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுக்குறேன். இந்த நிமிஷம் நான் ஹாப்பியாக இருக்கேனா, ஒரு காஃபி குடித்தேனா, நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேனா, இப்போ இந்த திருப்தி மனப்பான்மையை நான் அனைவருக்கும் பிரித்து கொடுக்குறேன். நான் இப்போ சந்தோஷமாக இருந்தேன்னா இந்த சந்தோஷம், நான் ஏதோ என் ஃப்ரெண்ட்ஸோடு சந்தோஷமாக இருந்தேன், நான் அந்த சந்தோஷத்தை கொடுக்குறேன். ஒரு கணவன் மனைவி பரவசமாக இருந்தாங்களா, அந்த பரவசத்தை அனைவருக்கும் பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒன்றொன்னையும் அனைவருக்கும் பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை நமக்கு வேணும். இது மாதிரி இருக்கும்போது ஆன்மா என்ன முன்னேறுறது. தனக்கு என்று எந்த ஒரு ஆசைகளையும் பாசத்தையும் வச்சுக்காம எல்லாத்தையும் எல்லாருக்குமே பிரித்து கொடுக்கக்கூடிய பாங்கு வரும்போது தெய்வீக நிலை கிடைக்கும். கோவிலில் போனால் தெய்வத்துக்கு என்ன பண்ணுறது, 2 கையாலையும் நமக்கு தான் ஆசீர்வாதம். ஒரு கையால் வாங்கி ஒரு கையால் கொடுக்குற மாதிரி செலவு வச்சுருக்காங்க. அப்போ எதை நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ அதை பிறருக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய குணநலன்கள்லாம் தெய்வீக குணமாக போயிடும். துன்பத்தை மட்டும் அர்த்தங்களுக்கு கொடுக்கக்கூடாது. சரியா? ஆனால் நம்ம இப்போ மனுஷன் என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால், நமக்கு ஒரு கவலை ஏற்பட்டால், நமக்கு ஒரு துக்கம் ஏற்பட்டதுன்னா என்ன பண்ணுறோம், பெருசாக கத்தி எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும். அந்த ஆத்திரத்தை, கோபத்தை, அந்த துக்கத்தை, அந்த அகங்காரத்தை அனைவர் மேலேயும் நம்ம தெளிச்சிடும். ஆனால் நமக்கு ஒரு இன்பம் கிடைச்சிது, நமக்கு ஒரு மனநிறைவு கிடைச்சிது, நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிது, நமக்கு ஒரு தளர்வு, அதாவது எப்படி அமைதி, அதை நம்ம யாருக்குமே கொடுக்கறதில்ல. ஆனால் அதை நீ கொடுக்கும்பொழுது தான் உனக்கு சத்தியுகத்தில் கண்டிப்பாக இடம் கிடைக்கும், ஆன்மா மலர்ச்சி அடையும். என்னடா இப்படி சொல்கிறாளேன்னா இதெல்லாம் செய்முறைப்படுத்தி அதெல்லாம் அடைஞ்சதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ஒன்று கிடச்சுன்னா சொல்கிறோம்ல, இந்த கொஷின்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும்ப்பா, நீங்கள் அப்படியே 15 மார்க்ஸ் அப்படியே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு அதே மாடல் சொல்கிறேன். இப்போ ஈவினிங் கூட ஒரு டீ குடித்தேன், ரொம்ப நாள் கழித்து ஒரு மாதிரி ஹைஃபையான ஒரு சூப்பர் டீ கிடச்சிது.
அதை அப்படியே குடிச்சுக்கிண்டே எல்லாருக்கும், எல்லா உயிர்களுக்கும் இந்த இன்பம் கிடைக்கட்டும், எல்லாருக்குமே இந்த மகிழ்ச்சி கிடைக்கட்டும், எல்லாருமே இந்த சுவையை உணரட்டும், அசைவ அனைத்துக்கும் இந்த நிறைவு கிடைக்கட்டும் சொல்லிகிட்டே குடித்தேன். நான் மட்டும் குடிக்கலை, என்னோட சேர்ந்து அனைத்து உயிர்களும் அதை அனுபவிக்கிறேன். இப்போ எல்லா உயிரும் அனுபவிக்கும் பொழுது எல்லா உயிருக்கும் ஒரு அனுபவம் இருக்குது, அது என் மூலமாக நடக்கிறது அப்படின்னா, அப்போ அதுதானே இறைவனும் செய்கிறான். கரெக்டு தானே? இறைவனோட அனுபவமாக தானே நம்ம இருக்கோம், நம்மளோட அனுபவம் தானே இறை அனுபவமாக இருக்குது. அப்போ இது எல்லாமே உணர்ந்து பயணிக்கும்போது ஆன்மா ஒரு உன்னத நிலைக்கு போகும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிய பெரிய வேல்யூஸ் இருக்குது. உடலை வளைச்சி பயிற்சி செய்கிறதா இருக்கட்டும், தலைகீழ நிற்கிறதா இருக்கட்டும், பட்னியே கிடக்கிறதா தான் இருக்கட்டும். பட்னி கடந்து இறைவனை அடையிறேன். யாரோ தலைகீழாக நடந்து காரைக்கால் அம்மையார் போனாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரிலாம் போய் அடையிறேன் அப்படிங்கிறத விட உன்னோட நிறைவுகளையும் உன்னுடைய மகிழ்ச்சியையும் உன்னுடைய ஆனந்தத்தையும் நீ பூரணிச்சு இருப்பதில் அந்த பூரணத்தையும் உலகத்துக்கு, அந்த உயிர்களுக்கு, பிரபஞ்சத்துக்கு நீ கொடுத்துட்டே வரும்போது நீ உயர்ந்த நிலைக்கு வந்துடுவ. ஒன்றை அறியாமையே உனக்கு தப்பு செய்ய தெரியாது, ஒன்றை அறியாமே உனக்கு நல்ல நல்ல குணங்கள் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். ஏன்னா இவன் தனக்கு ஒன்றுமே வேண்டாங்கிறான்ப்பா, அப்போ அவனுக்கு நம்ம எல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துறான். இப்போ பிரபஞ்சத்துக்கு ஒரு சேனலைசிங் பர்சன் கிடச்சிருச்சு. அது தேடி தேடி கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம், இந்த ஒன்றுகிட்ட கொடுத்தா இது எல்லாத்தையுமே கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ உனக்கு என்ன பூரணம் கிடைக்கும், உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், உனக்கு நிறைவு கிடைக்கும். இந்த வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் அந்த நிறைவை தேடி தானே போகிறோம். எல்லாம் குறையாக இருக்குது தானே, நமக்கு துக்கமாக தானே இருக்குது, துன்பமாக தானே இருக்குது. எதுக்காக நம்ம இந்த ஆன்மீகத்துக்கு வரோம்? நம்ம நிறைவடையணும், நமக்கு இந்த தொல்லையெல்லாம் ஒழியணும் அப்படின்னு வரும். இப்போ இந்த தொல்லையெல்லாம் எப்போ ஒழியும்? அப்போ நம்ம நிறைவடையும். அப்போ அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பிறருக்கு கொடுக்கும்போது உங்ககிட்டயே உனக்கு அந்த எல்லா தன்மைகளையும் உனக்கு கொடுத்துரும் பிரபஞ்சம். ஹாப்பினிங்ஸ் எல்லாம் உனக்கு வந்துடும். ஈஸியாக நீ கெயின் பண்ணலாம், உட்காந்த இடத்துல கெயின் பண்ணலாம். உன்னோட மனசை தான் அழகாக டியூன் பண்ணும். மனசை அழகாக டியூன் பண்ணி நல்ல அலைவரிசையில் வச்சுருக்கும்பொழுது நீ என்ன பண்ணுற, நீ பிரபஞ்சத்துக்குரியவனாகிற, பிரபஞ்சம் உனக்குரியதாக ஆகிறது. நீ பெற இன்பங்களை எல்லாம் எல்லா நலத்தையும் நீ அனைத்து அசையும் அசையாதன, அனைத்துக்கும் அசையும் அசையாதன அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, இயக்கத்தில் இருக்கிறது இயங்காதது அப்படிங்கிறது, உயிர் இருக்கிறது உயிர் இல்லாததுன்னு அர்த்தம். நம்ம கணக்கில் உயிர் இல்லாதது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். மலைக்கெல்லாம் உயிர் இல்லைன்னு. உயிர் இல்லாத ஒன்றுலேருந்து எப்படி ஒன்று உருவாகும்ல, அதுலேருந்து தானே நீர் வருது, வருதில்லை, அருவி வருது இல்லை, மரங்கள்லாம் அங்கே தானே துளிர்க்கிறது. மலைக்கும் உயிர் இருக்குது, மனுஷனால் அதை புரிஞ்சிக்க முடியல, நம்ம அந்த டெசிபலில் இல்லை. நீ இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டே வரும்போது எல்லாமே உன்னோட கனெக்ட் ஆகும்போது உனக்கே எல்லாமே புரியும். நீனே அந்த பேரறிவாக ஆகிடுவேன். ஏன்னா இறைவன் பேரறிவாக இருக்கான், பெருங்கருணையாக இருக்கான், பேரொழியாக இருக்கான், பேரன்பாக இருக்கான் இல்லையா? அப்போ நீனும் அதேமாரி ஆகிடுவே இல்லையா? இதுதான் விஷயம். ரொம்ப எல்லாமே இது மாதிரி ஒன்றுன்னா நம்மளை அழகாக பரிமளித்து கொள்ளக்கூடிய தன்மையை நம்ம வளர்த்துக்கணும். அப்போ இறைவன் சொல்கிறாரு, செய்பவனும் செய்ப்பவனும் அவனேன்னு இருந்துரு. ஏன்னா எல்லாமே அவன் தான் செய்கிறான், அவன் தான் இந்த இயக்கம். அப்போ அதான் நம்ம எல்லாமே கடவுள் தான் செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம், சாமி செய்யுது அப்படிங்கிறோம். சாமி செய்யலை, ஆசாமியும் செய்யலை. இந்த இயக்கத்துக்கு ஒரு ரூல் இருக்குது. எப்படி இந்த சூரியனை சுற்றி வர நம்ம இந்த கிரகங்கள்லாம் ஒன்று கொண்டு இடிச்சிக்காமல் அழகாக சுற்றின்னு இருக்கோம் இல்லையா? அந்த அந்த இயக்கம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அதிகாரி இருக்கிறவருக்கு இறைன்னு பேர். ஒரு வெட்டவெளி அப்படிங்கிறோம். ஒளியும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒன்று இருக்குது. அங்கே இருக்கிறதுக்கு நிறமும் கிடையாது, கருப்பும் கிடையாது, வெள்ளையும் கிடையாது, இருள் அப்படியும் கிடையாது, ஒளியும் கிடையாது. அதோடைய அந்த சக்தியோடைய செயல்பாட்டு தான் இதெல்லாமே நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே செய்யறதுக்கும் செய்பவரும் வேறு ஒன்றா இருக்குச்சு. நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும்போது எந்த கவலையும் பெரிய கவலையாக தெரியாது, எந்த பயமும் பெரிய பயமாக தெரியாது. எதுவுமே நம்ம மனதை புண்படுத்தாது, எதையுமே ஈஸியாக கடந்து போயிடுவோம். ஏன்னா போன வாரம் நடந்த ஒரு பெரிய கலவரம் நம்ம வீட்டில் தான் இந்த வாரம் அது ஒரு நிகழ்ச்சி ஆகிடுறது இல்லை. 2-3 நாளைக்கு புலம்புறோம், அப்புறம் அப்படி மனசு ஆறிடுது. இப்போ போன வாரம் இத்தனை நேரம்லாம் பெரிய சகராக இருப்பான் எங்கள் ஃபேமிலியில் அப்படி சொல்கிறோம், நிகழ்ச்சியாக மாறிடுது. ஸோ எல்லாமே கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த எது கடந்து போகுமோ அதை கடந்து போக விடணும் இல்லையா? நம்மளே அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகிடுறது, நம்மளுடைய
மனம் எப்படி இருக்குது? துன்பத்துக்காரது. ஏன்னா எந்த ஒரு மனம் வந்து குற்ற உணர்ச்சி, பயம், கவலையில் இருக்கும் அந்த மனதில் இறை உணர்வு வரவே வராது, அண்டாது. அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் லெங்க்த்துன்னு சொல்கிறோம் இல்லையா, மேலேருந்து வந்து பொழியறது இல்லையா, அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இல்லாமல் போய்டும். விழிப்புணர்வோடு இருந்தால் தானே நம்மளால் பெற முடியும் இல்லையா? இப்போ ஒரு இடத்துல அன்னதானம் செய்கிறாங்க அப்படின்னா நம்ம போய் அந்த லைனில் நின்று அவங்க ஒரு தட்டு கொடுத்தாங்கன்னா அதை கையில் வாங்கி வச்சுட்டு தரும்போது நீட்டி வாங்கிட்டா தானே. நம்ம ஏதோ கவலையாக கையில் இருக்கிற தட்டை தரையில் போட்டு உட்காந்துட்டு இருந்தோன்னா எப்படி கிடைக்கும்? ஸோ இங்கே எல்லாம் கிடைக்கிறதுக்கு தத்துக்கிட்டே இருக்காங்க, ரெடியாகவும் இருக்காங்க. பெறக்கூடிய அந்த விழிப்புணர்வு நம்மள்ட்ட தான் இருக்கும். அதனால் இந்த சின்ன சின்ன வீட்டு கவலைகள், பிரச்சனைகள் ஏன் இருக்கட்டுமே, சில குடும்பங்களில் உயிர்களே கூட தான் போய்டுறது இல்லையா? தாய் தந்தையோ ஏதோ ஒன்று ஏதோ ஆயிடுறது. ஆனால் அதுலேயே இருக்க முடியுமா? சொல்லுவாங்களே, உப்பும் தண்ணியும் இறங்கினா தானா எல்லாம் மாறிடும் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம 10-15 நாள் அவங்கவுங்க குடும்பத்துக்கு போய்ட்டு அவங்கவுங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறது, புருஷனை வேலைக்கு அனுப்புறது, ஆம்பளையாக இருந்தால் குழந்தைகளை கொண்டு ஸ்கூலில் விடுறது, ஆஃபீஸ்க்கு போகிறது அப்படின்னு செய்யத்தானே செய்கிறோம் இல்லையா? கரெக்டு தானே? எல்லாமே மாற்றத்துக்குரியது அப்படின்னு தானே மாறி தானே போகிறோம். புது துணி தான் வாங்குகிறோம், கிழிஞ்சு போச்சுன்னா புதுசு தான் எல்லாம் வாங்குகிறோம், போட்டுக்கிறோம். அன்னன்னைக்கு சமைச்சு தான் சாப்பிட்றோம். ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. ஏன்னா இங்கே பிறந்தவர்கள் இறக்குறாங்க அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சு போச்சு. அதனால் இந்த உடல் அப்படிங்கிறது தானே மாறுமே ஒழிய உயிர் அப்படிங்கிற தன்மை, அந்த உயிரான்மாங்கிறது நிலையாக தான் இருக்குது. அது எந்த மாதிரியான உடலை எடுக்கிறது, அது எந்த மாதிரியான தன்மையில் தன்னை வாழ்வை மேம்படுத்திக்கிறது அப்படிங்கிறதுக்கான அந்த முயற்சியும் அந்த கவனமும் அந்த விழிப்புணர்வும் நம்ம கையில் தான் இருக்குது. நமக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. அவர் சொல்கிறார், நான் பொக்கிஷத்தை திறந்து வச்சுருக்கேன், இந்த ஞானங்கிற பொக்கிஷத்தை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆனால் உனக்கு முக்தியோ ஜீவன் முக்தியோ சத்கதியோ நான் தர முடியாது. அதுக்கு நான் அதிகாரி கிடையாது. அதுக்கு நீ தான் வரணும், நீ தான் முயற்சி பண்ணி வரணும் அப்படின்ட்டு. நான் வந்து உன்னை தூக்கி போய் பயணிக்கு போகிறோம் அப்படின்னா முருகன் வந்து நம்மளை தூக்கி கொண்டு போய் அவர் சன்னிதானத்தில் வைப்பார். என்ன 4 பேரை விட்டு படி தான் போட சொல்லுவார், விஞ்சு தான் போட சொல்லுவார். நம்ம தான் விஞ்சுக்கு காசு கட்டி மேலே போகணும். அவங்க மனதில் புகுந்து தானே அதை செயலாட்டுறாங்க. படி போட்டிருக்காங்க, படி மேலே ஏறி போகணும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் கீழே தந்தரையில் உட்காந்துருப்பேன், முருகன் வந்து என்னை தூக்கி கொண்டு போய் வேலும் மயிலும் எடுத்துன்னு வந்து டங்குன்னு கொண்டு அந்த பழனியாண்டவர் சன்னதியில் இறக்குவார்னா செய்வாங்களா? செய்ய மாட்டேன். ஏன்னா முயற்சி செய்ய வேண்டியது நமக்கானது தான். அந்த பழனி அடிவாரம் வரைக்கும் நம்ம வரதும், அதுக்கான பஸ்ஸு விடுறதும், இந்த மேலே படி போடுறதையும் தான் நமக்கு நிறைய பேர் கை காட்டி ஒரு பஸ் வருது, ஒரு நடத்துனர் வர்றாரு, ஒரு கண்டக்டர் வர்றாரு, காசை கொடுத்தா கொண்டு இறக்கி விட்றாங்க, படி வச்சுருக்காங்க, ஏறி போகணும், இல்லை விஞ்சுக்கு காசை கட்டி வெயிட் பண்ணி போகணும். இது எல்லாம் நீ தான் செஞ்சாகணும். உன் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நீ தானே செஞ்சுக்கிற, கரெக்டு தானே? அதே மாதிரி தான் இந்த ஆன்மீகத்துக்கும். அப்போ வெளியில் இருக்கிற ஆசாபாசங்கள் எல்லாம் வைண்டப் பண்ணுங்கள். இந்த தேவையற்ற உறவுகள், சொந்தங்கள், நட்புகள் நிறையா வட்டாரமாக வச்சுருப்பீங்களே, கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுதான் அறிவுன்னு. அது எல்லாத்தையும் வைண்டப் பண்ணுங்கள். ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்கோங்க. தாய் தந்தை, மகன் மகள், சகோதர சகோதரி, கணவன் மனைவி, அப்படி ஒரு இது. தாய் தந்தைனா கணவனோட தாய் தந்தையும் மனைவியோட தாய் தந்தையும் சேர்த்து தான். எனக்கு தாய் தந்தைன்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் அத்தை மாமாவை பற்றி கவலை இல்லைன்னு இருக்காங்க. தாய் தந்தை, அத்தை மாமா, கணவன் மனைவி, மகன் மகள், சகோதர சகோதரி, அப்படி ஒரு ரவுண்டை போட்டுக்கோங்க. அந்த கம்யூனிகேஷனில் இருங்க. எப்போயான சொந்த பந்தம்னா ஏதோ கல்யாண காட்சி கூட்டாங்கன்னா போங்க, ஃபோனை போட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்கள் மகன் நல்லா இருக்காளா, குழந்தை பிறந்துருச்சா, கல்யாணம் ஆச்சா, இது அந்த மாதிரி பேசுகிற அந்த பளபளா தொளத்தலா பேச்செல்லாம் நிறுத்திட்டு அந்த பேச்சுக்கான டயத்தில் உள்முகமாக பயணிக்க கற்றுக்கங்க. அந்த ஒன்றையே சிந்திக்கணும், அந்த ஒன்றிலேயே லயிக்கணும். அனைவராலும் பரமபிதா பரமாத்மா குதா என்றும் கூவி கூவி அழைக்கப்படும் அல்லாஹ் குதா என்றும் அனைவராலும் அழைக்கப்படும் ஈசன் எனப்படும் அருட்பெரும் ஜோதி ஆகிய சிவசக்தியை நினைவு செய்து ஆன்மா அப்படிங்கிற அதோடைய ஈசத்துளியாக நமக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி நிலையை நம்ம சிந்திக்க 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 ஆன்மா மலர்ச்சி அடைஞ்சு அது மேன்மையுறும்போது இந்த ஆன்மா அப்படிங்கிறது இந்த கலியுக மனிதர்கள் அப்படிங்கிற தன்மையிலேருந்து அடுத்து மேம்பட்டு சக்தியுகத்துக்கான தேவதைகளாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி மொய் எழுதணும், எக்ஸாம் எழுதணும், படிக்கணும், வேலை செய்யணும், சண்டை, சொத்து சண்டை, கோர்ட்டு கேஸு எதுவுமே இருக்காது. குஷி லைஃபு, அன்பு,
அமைதி, ஆரோக்கியம், இதில் தான் இருக்கும். மகிழ்ச்சி இதெல்லாம் தான் இருக்கும். ஆனந்தம் அப்படி இருக்கும். அப்படியே இருக்கும். அப்படியே ஒரு கனவுல எப்படி இந்த அப்படி பாரதிய சினிமாலெல்லாம் தேவதைகள்லாம் பறந்து போகிற மாதிரி காட்டுற மாதிரி ஒரு பறந்து போகிற மாதிரி ஒரு பரவசத்தோடையே எப்பயுமே அதே ஆன்ம சிந்தனையோடையே லயத்தோடு இருக்கும். அங்கே செய்யறதுக்கும் பெரிய கடுமையான வேலைகள் கிடையாது. எதுவும் டார்கெட்லாம் அச்சீவ்லாம் பண்ண வேண்டாம். ஹாப்பியாக இருக்கலாம். அதனால் அனைவரும் இணைந்தே யோகம் செய்து இணைந்தே சத்யுகம் எனப்படும் கைலாயம் எனப்படும் விஷ்ணுபுரி எனப்படும் வைகுந்தம் எனப்படும் ராமராஜ்யம் அமைப்பும் சிவாலயம் அமைப்பும். காட் பிளெஸ் யூ ஆல். அனைவருக்கும் சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். இந்த வாய்ப்பினை எனக்களித்த பிரபஞ்ச சக்தியாகிய இறைசக்திக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். குருவும் சத்குருவுமாக இருந்து வழிநடத்தும் சிவபகவானுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இதுகாரும் என்னுடன் இணைந்து பயணித்து இந்த சத்சங்கத்தில் இணைஞ்சிருந்த அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. God bless you all. Om Shanti.